இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். கிச்சனில் சிங்கில் பாத்திரம் கழுவுறது இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தண்ணியும் சேவ் பண்ணிடலாம், அதே டைமில் நம்ம வந்து வேலையும் பார்த்திங்கன்னா டக்குன்னு ஈஸியாக முடிச்சுட்டு நம்ம வெளில வந்துடலாம். சூப்பரான டிப்ஸ் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் டிப்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவையான ஒரு சில முக்கியமான குறிப்புகள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வீடுகளில் அடித்தட்டு வந்து நம்ம இட்லி ஊற்றி வச்சாவே பெரிய பிரச்சனை அப்படின்னாவே வந்து அடித்தட்டு வந்து குழஞ்சி போயிடுது அப்படின்றதுனால மேல்தட்டு மட்டுமே வந்து நிறைய பேர் நம்ம வச்சு யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அதை மாதிரி யூஸ் பண்ணாமல் நான் ஒரு சூப்பர் டிப்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சிடணும். அந்த மாதிரி கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா, நம்ம இட்லியை வந்து அடித்தட்டை மட்டும் ஃபஸ்ட்டு ஊற்றி வச்சு அதை நல்லா வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறமா அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறமா நம்ம மேல்தட்டு வந்து ஊற்றி வைக்கணும். பார்த்திங்கன்னா, அடித்தட்டு ஃபஸ்ட்டே வந்து நமக்கு ஓரளவு வந்து நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மேல்தட்டு ஊட்டணும் அப்படின்னா வந்து வீட்டிலே வந்து நல்லா குண்டு குண்டாக பஞ்சு மாதிரி சூப்பராக கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு டிப்பு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் முட்டையெல்லாம் பயன்படுத்தினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஓடுகளை வந்து நம்ம தூக்கி தான் வந்து போட செய்வோம். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் வந்து தூக்கி போடாதீங்க. இதையும் பார்த்திங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிற ஒரு சூப்பர் டிப்ஸ் தான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அப்போ தான் நான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்ம வீட்டில் இந்த மாதிரி வந்து நெயில் கட்டரில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த நெயில் கட்டர் நிறைய நாள் நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஷார்ப்னஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழுங்கின மாதிரி ஆகிடும். நம்ம நெயில் வந்து கட் பண்ணவே முடியாது. அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பப்போ தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி முட்டை ஓடுகளை பார்த்திங்கன்னா நம்ம முட்டை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம உடனே வந்து அதை வந்து உடனே பயன்படுத்திக்கலாம். நம்ம தோசை எப்போதும் ஊற்றுவோம் இல்லையா, அந்த கல் மேலே இந்த மாதிரி வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சதுக்கப்புறமா முட்டையோடு எல்லாமே அதில் வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா நல்லா வந்து முட்டையோடு காஞ்சி போயிருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து நெயில் கட் பண்ணுற மாதிரியே அதை வந்து நம்ம வந்து முட்டை ஓடுகளை இந்த மாதிரி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்னஸாக இருக்கும். சூப்பராக. அதுக்கப்புறமா நெயில் கட் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடை நம்ம வந்து சிசர்ஸ் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணாத கத்திரிக்கோல், சின்ன கத்திரிக்கோல், பெரிய கத்திரிக்கோல் எது வேணாலும் நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவோம். ஏன்னா கட் பண்ணலை அப்படின்னு சொல்லி நம்ம தூக்கி போடும்போது இந்த மாதிரி அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஷார்ப்னஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம முட்டை ஓட்டுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறோம். நம்ம டேப்லெட் கவர்லாம் டேப்லெட் சாப்பிட்டதுக்கப்புறமா கவரை தூக்கி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கவர்கள் கூட நம்ம இந்த மாதிரி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்னஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நான் கவர் தான் எடுத்திருக்கேன். நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம கவர்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் இதை எவ்வளோ சூப்பராக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ இந்த கவரை வந்து நான் வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கேன் அதே மாதிரி சுருள் மாதிரி வந்து நம்ம வந்து நல்லா மடித்து எடுத்துக்கலாம். மடித்து எடுத்தோன்னா பார்த்திங்கன்னா அடியில் வந்து கூர்ப்பாக வந்து ஷார்ப்னஸாக இருக்கும் இல்லையா, அதில் வந்து நமக்கு எந்த அளவு வந்து அதில் வந்து ஹோல் போட முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா பெருசாக வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா வந்து மீடியம் சைஸில் போட்டிருக்கேன். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெயில் காலம் எல்லாமே வந்துருச்சு இல்லையா, இது நம்ம வந்து வத்தல் புழிகிறதுக்கு இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக வந்து அச்சோ மற்றபடி வந்து எதுவும் நம்ம வந்து வாங்குறதுன்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கவர்லாம் நம்ம தூக்கி போடுவோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நம்ம மாவை நம்ம வந்து பிழியும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம வந்து பிழிய செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே கவர் தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம ஊறுகாய் எல்லாமே வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சுருப்போம். நம்ம ஃப்ரிட்ஜில் அந்த மாதிரி வைக்கும்போது கொஞ்ச நாள் கழித்து அது வந்து ஒரு மாதிரி பூசணம் பிடிச்ச மாதிரி ஒயிட் கலர் அப்படியே படிஞ்சிரும். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம கவரை வந்து நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்லா ஏர் டைட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். இவ்வளோ நாள் ஆனாலுமே அந்த பிரச்சனை இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மெத்தடுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளில் என்னென்ன பொருள்லாம் நம்ம வந்து பாக்ஸில் வச்சுருக்கோமோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் அடுத்து கூட பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்து நான் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பருப்பு டப்பா தான் எடுத்திருக்கேன். இது மாதிரி நிறைய பாக்ஸில் நம்ம நிறைய வந்து க்ரோசரி ஐட்டம்லாம் நம்ம வந்து கொட்டி வச்சுருப்போம். சில நேரத்தில் நிறைய பொருள் நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதிகளவு நமக்கு வந்து வண்டு பூச்சி இதெல்லாம் வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுற எந்த கவராக இருந்தாலுமே இந்த மாதிரி நாளாக வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒவ்வொரு கவர் வந்து கரெக்டான ஷேப்பில் இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி நல்லா ஏர் டைட்டாக நம்ம மூடி வச்சுட்டா எந்த பூச்சி வண்டு எதுவுமே வரவே வராது. நம்ம வச்ச பொருள் வச்ச மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பா எல்லாமே நமக்கு ஜாம் வந்து நமக்கு கிடைக்கும். அதை சாப்பிட்டு முடிச்சோன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போட தான் செய்வோம். அதை தூக்கி போடாமல் அதை எவ்வளோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த ஜாம் பாக்ஸில் அடி போர்ஷனில் லைட்டாக அந்த மாதிரி கம்பி வந்து நல்லா சூடு
சூடு பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவு தேவையோ அந்தளவு வந்து இந்த மாதிரி வந்து சின்ன ஹோல் பெருசு இந்த மாதிரி வந்து நிறைய வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு பலூன் தான் வாங்கியிருக்கேன். இந்த பலூனை நம்ம ஃபஸ்ட்டு போர்ஷனில் இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி கொஞ்சமாக எடுத்தாச்சு. இப்போ நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கோனோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் அப்படியே அழகாக செட் பண்ணிடுங்க. நம்ம செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே சூப்பராக வந்து செட் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா ஃபிட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனில் சிங்க் பயன்படுத்தும் இல்லையா, அதில் இந்த மாதிரி பைப்பில் நம்ம மாட்டி விட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக நமக்கு வந்து நல்லா ஷவர் மாதிரி வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம வந்து டேரெக்டாக வந்து பைப்பை ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகும். இதனால் பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் கழுவி முடித்தோன்னா அந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கசகசன்னு ஆன மாதிரி ஆகிடும். அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு போதும்னு ஆகிடும். அதே டைமில் நமக்கு தேவையான தண்ணி வந்து நமக்கு கரெக்டான ஒரு அளவில் கிடைக்காது. நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாகவும் வச்சுக்கலாம், அதே டைமில் நம்ம அதிகமாகவும் வச்சுக்கலாம். பாருங்கள், நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேனோ அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி, உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாத்திரம் கழுவும்போது சின்ன பாத்திரத்துக்குலாம் வந்து கொஞ்சமாக தண்ணியை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே பெரிய பாத்திரம், கொஞ்சம் அழுக்கான பாத்திரம், கறி பிடிச்ச பாத்திரம் அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் நிறைய வந்து நம்ம தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம சிங்க்லாம் நம்ம வந்து கழுவும் போது பார்த்திங்கன்னா மக்கு வச்சு அப்படின்னா ஒரு பாத்திரம் வச்சு நம்ம தண்ணி பிடிச்சி நம்ம ஃபுல்லாக வந்து நல்லா கழுவுற மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா ரொட்டேட் பண்ணி நம்ம வந்து எங்கே வேணாலும் நல்லா சூப்பரான வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இதனால பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரமாக வந்து பாத்திரம் கழுவி முடிச்சுட்டு நம்ம வந்து அந்த இடத்த விட்டே வந்துடலாம். தண்ணியும் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய வந்து செலவாகாது. அதே டைமில் நம்ம ரொம்ப நேரம் நின்று அதை வந்து நிறைய தண்ணி செலவானுச்சுன்னா அங்கங்கே சிந்தி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா அதுக்கே நம்ம தனியாக வந்து நம்ம டைம் எடுத்து அதை வந்து க்ளீன் பண்ணணும். கண்டிப்பாக வந்து இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக ஊற்றும். அதுவே நம்ம வந்து டேரெக்டாக பைப்பை ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபோர்ஸாக வந்து எங்கே பார்த்தாலும் தெரிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நான் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸாக நிறைய நல்லா பைப்பு ஃபுல்லாகவே நான் திருவி விட்ருக்கேன். இதுக்கு வந்து நம்ம பெரிய பாத்திரம் கழுவும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.